பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசிரித்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் நாட்களினுடைய முதல் நாளாகிய சாம்பல் புதன்கிழமையாக இந்த நாள் மாலை ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 59வது ஞானப்பாட்டை பாடுவோம். வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தோய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே. 59வது ஞானப்பாட்டை நாம் பாடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்கிற எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து
உம்மோடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இறுதியும் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டாலும் சுவாமி. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 42ஆம் ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 42 முதல் 3 சரணங்கள். இயேசுவே, நான் நீர் பட்ட பாடும் வேதனையும் கருத்தாய் தியானிக்க உமது ஆவியையும் பக்தியையும் தயவாய் தந்தன் மீட்புக்காக வதையுண்ட ரூபமாய் என் முன் நிற்பீராக. 42ஆம் ஞானப்பாட்டில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பிரியமானவர்களே, நீங்களுடைய அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராபனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 143வது சங்கீதத்தினால் ஒருங்கிணைந்து அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளுக்கு இறங்கிடும் என்று என்னோடு கூட கெஞ்சி கேட்பீர்களாக.
143வது சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க வராதேயும். பிரவேசிதியாயும் சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என் இருளில் இருக்க பண்ணுகின்றான். என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கின்றேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கின்றேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கின்றேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருகளுக்கு என்னை தப்பிவியும். உம்மை புகலிடமாய் கொள்கின்றேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்கார பண்ணும். நான் உமது அடியேன். கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழி விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசக்குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியையும் சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கான நிருப வாக்கியம் அது யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். யோவேல் 2:12 முதல் 18 வரை. இப்பொழுதும் நீங்கள் உபவாசித்து அழுது புலம்பி உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே: நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தையே கிழித்து உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தாம் கருதிய தீங்கை குறித்து அவர் மனம் மாறுகிறவர் யாருக்கு தெரியும்? அவர் திரும்பி மனம் மாறி உங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாசத்தை நியமியுங்கள், உற்சவத்தை அறிவியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையையும் விட்டு புறப்படுவதாக.
கர்த்தர் ஊழியக்காரராகிய ஆசாரியர் மண்டபத்துக்கும் பலிப்பிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, உமது ஜனத்தை தப்பவிடும். உமது சுதந்திரத்தை நிந்தையாகவும் ஜாதிகளுக்குள் பழமொழியாகவும் ஒப்புக்கொடாதிரும். உங்கள் கடவுள் எங்கே என்று புறதேசத்தாருக்குள் சொல்லப்படுவானேன் என்று சொல்வார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்துக்கு இரக்கம் காட்டினார். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று அளித்து காப்பாராக. ஆமேன். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, உமது நாமத்தின் நிமித்தம் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தார்களோ. உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளோ. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21 முடிய அடங்கியிருக்கின்றன. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. இயேசு சொன்னதாவது, நீங்கள் உபவாசிக்கும் போதெல்லாம் மாயக்காரரைப் போல முகவாடலாய் இருக்க வேண்டாம். தாங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு தங்கள் முகங்களை விகாரப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்தாயிற்றென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது உபவாசிக்கிறதாக மனுஷருக்கல்ல, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படி உன் தலைக்கு எண்ணெய் தடவி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பிரதிபலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழிக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அழிக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்றார். பிராமணனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பரமனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தோழனால் கர்ப்பமாக ஒப்பவித்து கண்மீராட்டில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை ஒழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பராமரித்து வலுப்படுத்திருக்கிறார். அவரத்தில் ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சுத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லா வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ண வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 45ஆம் ஞானப்பாட்டின் 1, 7, 8 சரணங்களை பாடுவோம். 1, 7, 8 சரணங்களை பாடுவோம். என் இதயமே விழி, இயேசு தம்மை உனக்காக ஈயும் அன்பை கவனி, அதே தியானமாக பார். இதோ எக்கேடும் தீங்கும் அவர் மீட்பினாலே நீங்கும். ஞானப்பாட்டு 45 முதல் சரணம், 7ஆம் சரணம், 8ஆம் சரணம். இயேசு தம்மை உனக்காக
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடிய. மத்தேயு 12:38 துவங்கி. அப்போது வேத பாரகரிலும் பரிசேயரும் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் அந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை முட்டியலும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்தை பரிசுத்தமாக்கி வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, லெந்து காலம், தபசு காலம், ஈஸ்டருக்கு முன்பாக வரக்கூடிய 46 நாட்களை குறிக்கும். இதில் 6 ஞாயிற்றுக்கிழமைகள் அது கணக்கில் வராது. அது உபவாச நாட்களாக கருதப்படவில்லை. இது எப்போ நடந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின்பாக 313வது ஆண்டு கான்ஸ்டன்டைன் பேரரசனால் ரோமாபுரி நாட்டில் 40 நாட்கள் உபவாச நாட்கள் என்று சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. 40 என்பதற்கு வேத ஆதாரங்கள் அநேகம் உண்டு. ஆதியாகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 1 வசனத்துல நோவா காலத்துல மழை பெய்தது 40 நாட்கள். யாத்ராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 18வது வசனத்துல மோசே சீனாய் மலையில் கடலோடு தங்கியிருந்த நாட்கள் 40. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை எலியா ஒருவேளை உணவு பின் ஓரேப்பு மட்டும் நடக்க 40 நாட்கள். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட 40 நாட்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 21வது வசனம் இயேசுவின் உபவாச நாட்கள் 40. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம் இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 40 நாட்கள் சீடர்களுக்கு தரிசனமாகும். இப்படி 40 40 40 என்று சொல்லக்கூடிய இந்த 40 குறித்து தான் இந்த நாளில நாம் கற்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவது காரியம், யார் இந்த யோனா? ஒரு மீன், 3 நாள் உபவாசம். இப்படி உள்ளதில் இன்று யோனா மூலம் 40 என்ற தலைப்பிலே சில எண்களை நாம் காணலாம். 1 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வேதத்தில் உண்டு. இப்ப நேரம் கடந்து போவதனால் நாம் அதை பற்றி சொல்வதில்லை. 2 என்று சொல்லக்கூடிய ஒரு எண் உண்டு, 3 என்று சொல்லக்கூடிய எண் உண்டு, 4 என்று சொல்லக்கூடிய எண் உண்டு, 5 என்று சொல்லக்கூடிய எண், 6 என்று சொல்லக்கூடிய எண், 7 என்று சொல்லக்கூடிய எண். இப்படி ஒவ்வொரு எண்ணா வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில 40 என்பது ஒரு விசேஷமான நாட்கள். 40 நாட்கள், 40 வருஷங்கள். திரையில நீங்க காணலாம், அதனுடைய ரெஃபரன்ஸ் போடப்பட்டிருக்கும். 40 நாட்கள், 40 வருஷங்கள், 40 வெள்ளி பாதங்கள், 40 அடிகள், 40 முழம் நீளம், 40 குடங்கள், 40 ஒட்டகங்கள், 40 சேக்கல், 40 நபர்கள், 40 நீதிமான்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகும். இதுல 40 என்பது ஒரு நியாய தீர்ப்பினுடைய எண். இந்த 40 என்பது ஒரு நியாய தீர்ப்பினுடைய எண். ஒவ்வொரு 40க்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு ஏற்படுகிறது. இந்த 40 என்பது நியாய தீர்ப்பு. ஒவ்வொரு 40க்கு பிறகு ஒரு விசேஷமான காரியம் அல்லது ஒரு நியாய தீர்ப்பு ஏற்படுகிறது. பூமியிலே ஜல பிரளயம் ஏற்பட்டு 40 நாள் மழை பெய்தது. யாக்கோபுக்காக ஜனங்கள் துக்கம் கொண்டாடினது 40 நாட்கள். சீனாய் மலையிலே மோசே அமர்ந்திருந்தது 40 நாட்கள். இஸ்ரவேலர் கானானை சுற்றி வேர்வு பார்த்தது 40 நாட்கள்.
எலியா ஓரேப் மலையில நடந்து போனது 40 நாட்கள். நினிவே நியாய தீர்ப்புக்காக கத்தர் கொடுத்த நாட்கள் 40. கிறிஸ்து உபவாசம் செய்த நாட்கள் 40. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு வெளிப்படுத்தின நாட்கள் 40. அதை போலவே 40 வருஷங்கள் என்று சொல்லி 40 வருஷங்கள் சொல்லப்படுகிறது. தாவீது அரசாண்ட நாட்கள் 40. ரெஃபரன்ஸ் எல்லாம் பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் திரையில காணப்படுகிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். சாலமோன் அரசாண்ட நாட்கள் 40 வருஷங்கள். யோவாஸ் அரசாண்ட நாட்கள் 40 வருஷங்கள். 2 ராஜாக்கள் 12:1 சொல்லப்படுது. இப்போ இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறது, ஒவ்வொரு 40க்கு பிறகு ஒரு பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பெரிய காரியங்கள் என்ன? முதலாவது 40 என்று சொல்லுவது பூமியிலே 40 வருஷம், 40 நாட்கள். யோனாவின் நாட்கள் 40. யோனாவுடைய நாட்கள் 40. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அரகுர பிரசங்கம், ஆயத்தப்படாத பிரசங்கங்கள்ல இந்த காலத்துல நம்முடைய அருளுரைகள் ஆயர்கள் பண்ணுவதைப் போல வேண்டா வெறுப்போடு செய்யப்பட்ட ஒரு பிரசங்கம். யார்? இந்த யோனா. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பயணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று கூறினான். இந்த 40 நாட்கள் கிருபையின் நாட்கள். கிருபை. அதை தொடர்ந்து ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. நினிவே ஒரு புறஜாதி மக்கள், அசிரிய பட்டணம். யோனாவை கடவுள் தெரிந்து கொண்ட, அங்க போய் நீ சொல்லு அப்படின்னு. இஸ்ரவேலருக்கு பிரசங்கிப்பது எளிது, ஆனால் புறஜாதியாருக்கு பிரசங்கிப்பது கடினம். இந்த நிலைமை வேற மாதிரி, தலைக்கீழ. இன்னைக்கு கிறிஸ்துவ மத்தியில பிரசங்கம் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். பிற மதத்து மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்றது ரொம்ப எளிமை. இவர் சொல்ல போவது ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய அதெல்லாம் இல்ல. 40 நாட்கள்ல நீங்க அழிஞ்சு போக போறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சாபத்தை பிரசங்கிப்பது. யோனாவின் பிரசங்கம், ஒரு பிரசங்கம், வல்லமையான பிரசங்கம். 1,20,000 பேர் மீட்கப்பட்டார்கள். 1,20,000 பேர். நோவா இருக்கிறாரு, 120 வருஷம் வாழ்ந்தார். தனது குடும்பத்தை தவிர வேறு யாரையுமே அவர் மீட்டுக் கொள்ளவில்லை. 8 பேரை தவிர, அவரை சேர்த்து 7, அவர் இல்லாம 7 பேரை, ஒருவரையும் அவர் மீட்டுக் கொள்ளவில்லை. ஆனா பேதுரு ஒரு பிரசங்கத்துல 5,000 பேர்கள் மீட்பு பெற்றார்கள். இன்னைக்கு 40 என்று சொல்லி நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் உனக்கு எத்தனை நாட்களை வைத்திருக்கின்றார்? கர்த்தர் உனக்கு எத்தனை நாட்களை வைத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? நினிவேக்கு 40 நாள், உனக்கு எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. இன்னைக்கு ராத்திரியே போகலாம், இல்லை இப்பயே கூட போகலாம். எத்தனை நாட்கள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார்? நீ யோசனை செய்து பார், ஆராய்ந்து பார். அது கிருபையின் நாட்கள். 2வது காரியம், எலியாவின் நாட்கள் 40. அது பலத்தின் நாட்கள். எலியான்னு சொன்னா தேவன் என் கர்த்தர் என் தேவனானவர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், போதுங்கத்தாவே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும் போது அவர் சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துறார். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. திரும்பவுமா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சாப்பிட்டு 40 நாட்கள் உபவாச நடை. உபவாச ஜெபம் இல்ல, உபவாச நடை. அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். 40வது நாளிலே அவர் தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு வந்து சேர்ந்தான். 40வது நாள் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம். எலியாவினுடைய வாழ்க்கையில மாற்றம். போதும் கர்த்தாவேன்னு சொன்னவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். பலத்தின் நாட்கள் அதை. கர்த்தர் அவரோடு கூட முகமுகமாய் பேசுகின்றார்.
3 கட்டளைகளை கொடுக்கின்றார். முதலாவது கட்டளை, நீ ஆசகேலை சீரியாவின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேல் மீது அபிஷேகம் பண்ணு, உனக்கு பிறகு எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் 3 கட்டளைகளை கொடுக்கின்றார். பக்தி வைராக்கியமாக இருந்தான். அவரை குறித்து இந்த எலியா சாரிபாத் ஊருக்கு போனார்ல, அந்த விதவை சாப்பாடு கொடுத்தால, அவ ஒரு சாட்சி சொல்கின்றாள். 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 17:24. அப்போது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு ஒன்ன பார்த்து யாராவது சொல்ல முடியுமா அவன் தேவனுடைய மனுஷன்? வேணா சொல்லுவாங்க பிசாசின் மனுஷன். ஆனா தேவனுடைய மனுஷன் என்ற விதவை சொல்கின்றாள், நீ தேவனுடைய மனுஷன். மழை பெய் என்றால் பெய்யக்கூடாது என்று சொன்னால் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் சாவ ஒரு நோக்கம். 40 நாள் தேவனுடைய பர்வதம் ஓரே வரைக்கும் நடக்க வைக்க வேண்டும். மோசேயோடு தேவன் பேசி தனது திட்டத்தை வெளிப்படுத்தினார். என்னோடு பேசுவார், எனக்கு எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார். 40 நாள் உபவாசம் ஒரு ஃபேஷனுக்காக சில பேர் செய்கின்றார்கள். 21 நாள், 40 நாள். ஒரு முக்கிய நோக்கம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 40 நாள்ல நீங்க உபவாசம் இருங்க, ஒரு நோக்கத்துக்காக, ஒரே நோக்கம்தான். ஒரே வரம்னு சொல்றாங்களே, அந்த ஒரே நோக்கத்தோடு இருங்க. 40 நாள் அந்த நோக்கம் நிறைவேறுகிறதா இல்லையா என்று சொல்லி பாருங்க. கர்த்தரோடு நெருங்கி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். நீண்ட உபவாசம் 21 நாட்கள், மனுஷ முகம் பார்க்க வேண்டாம், தண்ணீர் தவிர வேற எதையும் குடிக்க வேண்டாம். அப்படி குடித்தால் அந்த நேரத்துக்காக உங்கள் மன அலைப்பாயும். இப்போ 12 மணிக்கு தண்ணி குடிக்கணும், 12 மணிக்கு தண்ணி குடிக்கணும்னா அந்த 12 மணி மேல தான் உங்களுக்கு நோக்கமா இருக்கும். சில நேரத்தில் அது உபவாசம் இருந்துட்டு சத்துள்ள ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க. ஆனால் எலியா, இவருக்கு முன்பாக பயப்பட்ட எலியா, இந்த பர்வதத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசின பிறகு எலியா இந்த ஆகாவை பார்த்தோம், இயேசபேலை பார்த்தோம், பயப்படல. அதுக்கு முன்னாடி பயந்து போதுங்கத்தாவே என்று சொன்ன இந்த எலியா இப்ப பயப்படல. பலத்தின் நாட்கள், முதல்ல கிருபை நாட்கள் யோனாவின் நாட்கள், இந்த எலியாவின் நாட்கள் 40 பலத்தின் நாட்கள். மூன்றாவது கோலியாத்தின் 40 நாட்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து 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 நிற்பான், வந்து வந்து நிற்பான். இந்த கடன் வாங்குறவங்களுக்கு தெரியும், லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாதவங்களுக்கு தெரியும், வந்து வந்து தொந்தரவு பண்றது. மனுஷன் கொடுக்கக்கூடிய சவால்களை எப்போதும் கர்த்தர் உடைத்தெறிகிறவர், சவால்களை முறியடிக்கக்கூடியவர். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு கோலியாத்தை அவர் உருவாக்கவில்லை. ஒரு சாதாரண பலவீனமான ஒரு சிறு பையனை கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். 30 நாட்கள் 39 நாட்கள் ஜெயவீரனை போல காட்சி அளித்தவன் 40 நாள் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகின்றான். இந்த 40 நாட்கள் உறவின் நாட்கள். ஒரு உறவு ஏற்படுத்த போகிறது. கோலியாத்தை வீழ்த்த ஒரு கல் போதும். 40 நாள் முடிவிலே ஒரு புதிய உறவு, அது பெரிய ஒரு உறவு துளித்தது. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவு. 1 சாமுவேலின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. இந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கி சொல்ல பிரியப்படுறேன். 40 நாள் வந்து வந்து நின்னால, இந்த வந்து வந்து நிக்கிறவன் கர்த்தரை தூஷிப்பதை பார்த்து இந்த தாவீது தன் அண்ணன்மார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நான் போய் அவனோட கூட சொல்லி யுத்தம் பண்றேன்னு சொல்லி ராஜாவின் இடத்துல போய் ராஜா சட்டையை மாட்டி விடுறாரு. சிறு பிள்ளைகளுக்கு சட்டைகள் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸுக்கு போனா மிலிட்ரி ட்ரெஸ்ஸு, நேவி ட்ரெஸ்ஸு, ஏர்ஃபோர்ஸ் ட்ரெஸ் எல்லாம்
ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸில் கிடைக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கறது. இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட யுத்த ஆடைகள் யுத்த களத்தில் கிடையாது. அதை போட்டால் அவனுக்கு ஒன்றும் பொருந்தலை, வேண்டான்னு சொல்கிறான். அவனுடைய ஆயுதமாக ஆற்றங்கரையில் போய் 5 கூழாங்கற்கள் எடுத்துக்கொள்கின்றான். இன்னைக்கு எந்த யுத்தத்தில் பாம்ஸ், நைட்ரஜன் பாம்ஸு, புல்லட் ப்ரூஃப்ஸு, ராக்கெட்ஸு, டைனமைட்ஸு இதெல்லாம் இருக்க, எந்த யுத்தத்திலேயாவது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, யாராவது கல்லை வந்து ஆயுதமாக வச்சுருக்காங்களா? ஆனால் கர்த்தர் ஒரு கல்லை வைத்து 40 நாட்கள் 39 நாட்கள் மிரட்டி கொண்டிருந்தவன் 40ஆம் நாள் விழுந்து போகின்றான். அதை பார்த்த சவுலுடைய மகன் யோனத்தான் அப்பாவுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றான். சவுல் தாவீத கொல்லணும்னு நினைக்கும் போது அப்பா அவனுடைய நண்பனாய் இருந்த இந்த தாவீது குறித்து யோனத்தான் சொல்வதுதான் 1 சாமுவேல் 19 அதிகாரம் 5 வசனம். தாவீது தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை எதிர்த்து சென்று கொன்றதை யோனத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை உனக்கு தானப்பா செஞ்சா, நீ இப்ப அவனை கொல்லணும்னு நினைக்கிறிய ஏன் என்று சொல்லி யோனத்தான் சவுல் இடத்துல, தாவீதின் இடத்துல, ராஜாவின் இடத்துல சொல்லுகின்றான். ஒரு புதிய உறவு துளிர்க்கிறது. முதலாவது காரியம், முதல் 40 யோனாவின் 40 அது கிருபையின் நாட்கள். 2வது 40 என்பது எலியாவின் 40 அது பெலத்தின் 40. 3வது 40 கோலியாத்தின் 40 அது உறவின் நாட்கள், உறவின் 40. 4வது காரியம் உபவாசத்தின் நாட்கள் 40 நாட்கள் அது சோதனையின் நாட்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம், மார்க் 1 அதிகாரம் 13வது வசனம், லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தால் அவருக்கு பசி உண்டாயிற்று. உபவாசத்தின் நாட்கள் 40 நாட்கள் அது சோதனை நாட்கள். இன்னைக்கு இந்த லெந்து காலத்துல மற்ற நாள்ல இருந்த பிரச்சனை காட்டில இந்த நாட்கள்ல அதிகமான பிரச்சனை உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். அதுவும் உபவாசம் இருக்கீங்க பாருங்க, அன்னைக்கு பார்த்து அதிகமா வரும், தலை விரிச்சு ஆடும். ஆனால் இயேசுக்கு சோதனை உபவாசத்துக்கு பிறகு ஏற்பட்டது. இது உனக்கும் கண்டிப்பாக வரும். அது சோதனை நாட்கள், உபவாசத்தின் நாட்கள், சோதனை நாட்கள். அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றார். அவர் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டார். எலியா நம்மை போல மனுஷன், கருத்தாய் ஜெபம் பண்ணினான், பாடுள்ள மனுஷன். 5வது குறிப்பாக முதல் சொன்ன கிருபை நாட்கள், யோனாவின் நாட்கள் 40 நாட்கள் கிருபை நாட்கள், எலியாவின் 40 நாட்கள் பெலத்தின் நாட்கள், 3வது கோலியாத்தின் நாட்கள் புதிய உறவின் நாட்கள், 4வது நாட்கள் உபவாசத்தின் நாட்கள் அது சோதனையின் நாட்கள், 5வது அடுத்த 40 திடப்படுத்தும் நாட்கள். திடப்படுத்த அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவளுக்கு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் செய்த காரியம் சீஷர்களை திடப்படுத்துகின்றார். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லணும்னா, அப்பா வெளிநாட்டில் வேலைக்கு போறார். வீட்டில் பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்பா என்ன பண்ணுவாரு? அந்த ஊருக்கு போற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கூட்டு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டு போய் தாஜா பண்ணி வாங்கி கொடுத்து, அப்ப போறேன்டா நான் அப்ப போறேன்டா அப்படின்னு சொல்லி 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 அந்த பிள்ளைகளை மெஸ்மரிசம், பிரெயின் வாஷ் பண்ணி
அந்த பிள்ளைகளை திடப்படுத்துவதை போல இயேசு மெஸ்மரிசம் பண்ணல, பிரெயின் வாஷ் பண்ணல, அவளை திடப்படுத்தினார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்த சொல்ல போறேன், ஒரு ஆயத்தம் பண்ண போறேன், நான் உங்களுக்கு போய் நான் வரப்போறேன். அந்த திடப்படுத்தும் நாட்கள் 11 இடங்களிலே, இந்த 40 நாட்களில் 11 இடங்களிலே ஆண்டவர் தம் சீடர்களோடு தங்கியிருந்து தன்னை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீடர்களை திடப்படுத்த 40 நாட்கள் இந்த உலகத்தில் தங்கியிருந்தார். 11 சந்தர்ப்பங்களே கிறிஸ்து சீடர்களை திடப்படுத்தினார். இந்த 40 நாட்கள் உங்களை திடப்படுத்தும் நாட்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்தும் நாட்கள். இந்த 40 நாட்கள் எப்படின்னு சொன்னா, பரீட்சை முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போய் பரீட்சைலாம் முடிஞ்சிடுச்சு, ஆனா இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வருவதற்காக ஆயத்தப்படுத்துவதை போல இந்த 11 சந்தர்ப்பங்களிலே இயேசு தம்மை வெளிப்படுத்தி சீடர்களை திடப்படுத்தி, அது கிருபை நாட்கள், அது பெலத்தின் நாட்கள், அது உறவின் நாட்கள், அது சோதனை நாட்கள். அந்த நாட்களை நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த 40 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் சாதிக்கப் போகின்றீர்கள்? கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த நாளுக்காக உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக கோடான கோடி நன்றிகளை சேர்க்கிறோம். இந்த 40 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உறவாக, ஒரு கிருபை நாட்களாக, பெலத்தின் நாட்களாக, திடப்படுத்தும் நாட்களாக, அது சோதனை நாட்களாக இருந்தாலும் ஆண்டவராக நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்தலாம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமென். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தலை வெள்ளி என்று சொல்லக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை, இயேசுவுக்கு முத்தமிட்ட இருவர் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் செய்தி கேட்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தபசு காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இன்வோகாவிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். மீண்டுமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 46வது ஞானப்பாட்டில் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 46 முதல் 4 சரணங்கள். என்னுடைய சாவின் சாவே, என் உயிரின் ஜீவனே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே, தேவ கோபத்தியிலே பாய்ந்துமா அவஸ்தையாக பட்டகன வாதைக்காக உமக்காயிருந்தரம், இயேசுவே சங்கீதனம். நான் சுகிக்க நீ
ஜீவ கிரீடம் நாம் தரித்து வாழவோ போயாரவோ தூஷணமெல்லாம் சாகித்து நேர்ந்தாய் தோப்புதலாயோ ஏற்றுக்கொண்டு எண்ணமற்ற முள்முடியால் சூட்டப்பட்ட உமக்காயிராந்தரம் இயேசுவே சங்கீதனாம். நாம் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தபசு காலங்களை காண்பதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு 40க்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியாய தீர்ப்பின் நாட்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு 40க்கு பிறகும் உமது நியாய தீர்ப்பினுடைய மகிமையை நாங்கள் விளங்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக நீதாமே எதை செய்ய சித்தமாக இருக்கின்றீரோ அதை எங்களுக்கு ஜெபித்து உபவாசித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கிற அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்துமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுவோம் சுவாமி. ஆமீன். லித்தானியா என்று சொல்லக்கூடிய 100வது ஞான பாட்டை நாம் ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். ஞான பாட்டு எண் 100. சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் இரங்கும். லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே எங்கள் மேல் பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் தாப்பவீரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள சடிதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும்
எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பரமானவரே. நித்திய மரணத்துக்கு எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலோ தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பே நாளிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையும் இடர்களையும் மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கு அமைதலுள்ள சாட்சியாளவோ எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசுவத்து காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மறுல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்டு அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கு மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தாரே அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு
லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே, சுவாமி, கிறிஸ்துவே, சுவாமி, ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதலை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய ஒன்றான நேசக்குமாராக எங்கள் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. துதி பாடலாக 52 ஞானப்பாட்டின் 9வது 10வது சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டின் 52 9 10 சரணங்கள். நான் மாலுங்காலம் வந்தால் பிரிந்திராதேயும், நான் தோய்ந்து போய் கிடந்தால் தரிசனை கொடும். என் மனக்லேசம் மொத்த பாடாம், என் நேரமும் நீ சிந்தின இரத்தம் பலத்தால் ரட்சியும்.
சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராமரிக்க